ஹலோ காய்ஸ், சென்னையிலே ஓல்டு சர்ச்சை பார்க்க போகலாமா? இன்ஃபேக்ட் இது சென்னைன்னு ஒரு சிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு சர்ச். பார்ப்போமா? என்ட்ரன்ஸ்லேயே இந்த லக்ஸ் ஹிஸ்ட்ரி பார்க் இருந்துச்சு. இங்கே தான் இந்த சர்ச் எப்படி பில்டு பண்ணாங்க அப்படின்னு ஃபுல் ஸ்டோரி போட்டிருக்காங்க. அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா போர்ச்சுகீஸ் பிரீஸ்ட் 15th செஞ்சுரியில் கொச்சின் வந்திருக்காங்க. அங்கே இருந்து சவுத்து சைடில் அவங்க மிஷினரி ஜேர்னியை கண்டினியூ பண்ணலான்னு இங்கே வரும்போது தான் அவங்களுக்கு வழி தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ அவங்க சேஃப்டிக்காக மேரி கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இந்த லைட் மிராக்கல்ஸாக அப்பியர் ஆகி அவங்கள இந்த இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கு. அவங்கள வழிகாட்டிய இந்த லைட்டு கூட இருந்திருக்கு. லக்ஸ்னா போர்ச்சுகீஸில் லைட். சர்ச்சோட ஓல்டு நேம் நோசா செனோராடா லக்ஸ், அப்படின்னா அவர் லேடி ஆஃப் லைட். அண்ட் இது காட்டுக்கோவில் அப்படின்னு மக்களால் அழைக்கப்பட்டது. பிகாஸ் இந்த பிரீஸ்ட் இங்கே வரும்போது இங்கே வெறும் காடு தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த ஏரியாவுக்கு லஸ்ன்னு நேம் வந்ததும் இந்த சர்ச்சினால தான். இனிஷியலாக சர்ச்சை ரொம்ப சிம்பிளாக தான் கட்டியிருக்காங்க. அண்ட் ஒரு 100 இயர்ஸ்லேயே இது டேமேஜ் ஆகியிருக்கு. ஸோ நிறைய ரினோவேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சர்ச் பார்க்க இப்படி தான் இருக்குது. அண்ட் நல்ல க்ளோரியஸாக இருக்குது. ஆல்டர்லாம் பாருங்களேன், ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அண்ட் மேலே கொயருக்குன்னு தனியாக பிளேஸ்லாம் அலர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்ட் டோம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் சர்ச்சுக்கு சைட்லேயுமே நிறைய ஓல்ட் டோம்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் யார் யாருன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி சர்ச்சுக்கு வெளி சைட்லேயும் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அண்ட் இந்த கிராஸ் தான் மெயின் என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு இருந்திருக்குன்னு போட்டிருக்கு. அண்ட் இப்போ இதை செக்யூர் பண்ணி சர்ச்சுக்கு பேக் சைடில் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டோன்ஸ்லாம் இங்கே இருந்த பழைய கற்கள். நான் சொன்னேன்ல, இது 16th செஞ்சுரியிலே டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த டைமில் சேஃப்கார்ட் பண்ண ஸ்டோன்ஸ் தான் இது. ஆல்சோ இது 17th செஞ்சுரியிலுமே இதை டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த சர்ச்சுக்கு நிறைய டேமேஜஸ் இருந்திருக்கு. அண்ட் இங்கே ரெஸ்ட் ரூம் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அண்ட் இது ஒரு ஸ்மால் பிளேஸ் தான். பட் அவங்களால எந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் சர்ச்சுக்குள்ளே கேண்டில்ஸ்லாம் அலௌடு இல்லை. பட் இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது, இங்கே நீங்கள் ஏற்றிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய் காய்ஸ்.